நாளைக்கு இது முடியட்டும். இதை முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு காலேஜில் போய் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை பண்ணிடுங்க. சைமல்டேனியஸாக அதை பண்ணணும். புக்ஸ் எல்லாம் வாங்குறதுனா வாங்கிடுங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கூட நீங்கள் படிக்கலாம். சரியாம்மா? சரிங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடும். சரிங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போய் திரும்ப வரத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி காலேஜில் போயிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எஃபர்ட் எடுத்துக்கணும். நாங்கள் கை தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஃபுல்லாக நாங்கள் உங்கள் கூடயே வந்துட்டு எல்லாம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு அங்கே போய் காலேஜில் போய் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். அவர்கிட்டையும் நாங்கள் பேசுகிறோம். பேசி உங்களுக்கு எவ்வளோ அங்கேயும் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்க முடியும் கேட்கலாம். தட் இஸ் ரிடக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் பார்க்கலாம். இவங்களும் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்தால் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்க மேம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் ஏன் ஃபுல்லாக கமிட் பண்ணிக்கிறது இல்லைன்னா உங்களை மாதிரி பல பேர் வராங்க. கண்டிப்பாக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் உங்களால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அவர் வேலைக்கு போகிறாரு, அது உங்களால் அது எனக்கு சப்போர்ட் இவர் இருந்தாலே போதுங்க மேம். இவர் பைசா சும்மா அப்படி சொல்கிறாருங்க. மப்பிள்ள நேற்று சொன்ன அப்படி அது எங்கேயோ கூட 15,000 கட்டி 1 மாதம் கட்டுவாருங்க, 2வது மாதம் கட்ட முடியாது போன்றுவாருங்க. பையனை கொண்டு வீண் பண்ண முடியுங்களா? நம்ம இவரை நம்பி விட முடியாதுங்க. நான் என்றைக்குமே இவரை நம்பி பேச்சை நம்பி விடவே மாட்டேன். இப்போவுமே சடார்னு என் பையன் நல்லா இருக்கணும், சரி செய்யறேங்க மேம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம பையன் நம்ம செஞ்சுதான் ஆகணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் வரமாட்டேங்குது. அப்போ இவரை நம்பி எப்படி நான் விட முடியும்? எனக்கு பயமா இருக்குது இல்லைங்க. அதனாலதான் சொன்னேன், எங்க கொண்டு போனா நானே காப்பாத்திக்கிறேன். நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, கூட போயிட்டு. கண்டிப்பாங்க. அப்புறம் அவனை பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி அவனை மனசை நோவடிக்காதீங்க. உங்க தம்பி நம்பர் இருக்கா? உங்க தம்பி பேர் என்னது? ஜெய்சன். ஜெய்சனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஜெய்சன் நம்பர் கொடுக்கலையா? கொஞ்சம் கொடுங்களேன். அவன் கொஞ்சம் பேசுறதுக்கு பயந்துக்குவான். அதான் ஏமா அன்னையெல்லாம் நம்பர் கொடுத்துறாதீங்க அப்படி சொன்னா. அப்படியா? சரி, அப்ப வேண்டாம். அது கொஞ்சம் ப்ராப்ளம். பேசுவான், நல்லா பேசுனா பேசுங்க. ஒன்றும் ஜெய்சன்ட்டையும் சொல்லுங்க, அண்ணாவுக்கு சப்போர்ட்டா இருக்க சொல்லுங்க. அவன் ஃபுல் சப்போர்ட் தாங்க மேடம். கேட்டு பாருங்க, அவனே கேடுங்க. நான் பேசினாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே இன்ன வரைக்கும் ஒற்றுமை தான். சபிஷன் எல்லாம் சரியாயிடும் தம்பி. அவன் நல்லா நாங்க நினைக்கிறோம். இது ஒரு மேட்டரே கிடையாது. இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா ஆயிடும். சரியா? ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த மாதிரி வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும். அது நம்ம கடமை.